சகோ ட்ரெண்டிங்கா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் ஊசி போட்டவங்க எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வரும், ரத்த உறைதல் ஏற்படும். இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய செய்திகள் பாத்தீங்கன்னா பரவலா சும்மா பரவிட்டு இருக்குது. இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். இந்த கோவிட் ஊசி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல தயாரிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்து அவங்க பாத்தீங்கன்னா கேஸ் போட்டாங்க அந்த கம்பெனி மேல. இது என்னங்க எனக்கு இப்படி சைடு எஃபெக்ட் ஆயிட்டு இருக்குது, எனக்கு நிவாரண உதவி கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, சும்மா காட்டு தீ மாதிரி இந்தியா ஃபுல்லா இந்த நியூஸ் சும்மா பரவி தள்ளிருச்சு. இந்த நியூஸ் கேட்ட உடனே எனக்கே கொஞ்ச நேரத்துல ஜர்க்காகி போச்சு. எல்லாருக்கும் சொல்லிதான் கோவிட் ஊசி போட்டோம், இந்த ஊசி என்னடா இப்படி பண்ணுது அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிச்சோ சகோ, இந்த இங்கிலீஷ் மருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் தான் நம்மளுக்கு வரும். என்ன இது சீக்கிரமா நம்மளுக்கு வந்துருச்சு, மத்த மெடிசனுக்கு இன்னும் லேட்டா வரும்னு நினைக்கிறேன். என்னைக்குமே சித்தா தான் பெஸ்ட். நீங்க எந்த மருந்து எடுக்கிறதா இருந்தாலும் சித்தாக்கு போயிருங்க. இதுக்கு நம்ம சித்தாக்கு ப்ரொமோட் பண்றேன்னு எது நினைச்சுக்காதீங்க, நீங்களே யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். நம்ம வீட்டு பக்கத்தால இருக்கிற மூலிகையே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சா இந்த மாதிரி சைடு எஃபெக்டை நம்ம தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. சகோ இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் அடிச்சு தெரிவிக்க விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, வணக்கம் சகோ, நான் தான் உங்க பிளாக் சகோ. கண்டென்ட்டே இல்லைனா கூட கண்டென்ட் வீடியோ போடுவோம், அது நம்ம தான். பாக்குறீங்க, வீடியோக்குள்ள போலாமா வாங்க. நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். சகோ வழக்கம் போல கொஞ்சம் ரேண்டம் ரீல்ஸ்ல இருக்கு. அந்த ரீல்ஸ வளவலன்னு பேசாம டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. மதிய நேரம் பாத்ரூம் சவரில் குளிக்கும் தருணம். அந்த குடும்பம் ஏன் சகோ கேக்குறீங்க? நான் தெரியாதனமா குளிக்க போகல, சும்மா கையெழுமிட்டு வரலாமேன்னு போனேன். சும்மா 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடா தண்ணி வருது சகோ. இந்த வெயில் படுத்துற பாடு நம்மளுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வாடா தியேட்டருக்கு போலாம். இல்லடா நான் வரல, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும். டிக்கெட் நான் போடுறேன். சரியான கஞ்ச பிடிச்சவனுங்க சகோ இவனுங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது படிக்கணும்னு சொன்னானுங்க, டிக்கெட்டுக்கு நான் போடுறேன்னு சொன்னா போதும் கூட நாய்க்குட்டி மாதிரி ஓடி வந்துருவானுங்க. Whenever I study at home. இதனாலதான் சகோ முக்காவாசி பசங்க படிக்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம படிக்கலான்னு புக்கை எடுத்துட்டு போய் உக்காந்தா போதும், ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ரியாக்ஷன் கொடுப்பாங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும். அப்புறம் எப்படி படிக்க தோணும் எங்களுக்கு எல்லாம்? முடியல. அது மாங்காயா? அடே பைத்தியக்காரங்களா, உங்களை நம்பி ஏதாவது வாயில போட தோணுதாடா? ஏடா உன்னை நம்பி அவரு போட்டிருப்பாரு, இவரு ஏதோ கேவலமா இருந்திருக்கு போல. அப்படியே வாய்க்குள்ள அடக்கி வச்சுட்டு மாப்பிள்ளை நீயும் நின்னு வச்சு செஞ்சு விட்டுலன்னா ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. பேரண்ட்ஸ் இன் 2024 be like. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. நான் ஒருத்தரை விரும்புறேன். ஓ, உன்னை இதுக்கு தான் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேனா? டேய் குர்ரி, இதுக்கு மேல எதுக்கு உயிரோட இருக்கணும்? யாருக்கு என்ன பதில்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. Parents in 2050 be like. அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நான் ஒருத்தரை விரும்புறேன். பையனா பொண்ணா? பையன்தான். நான் கும்பிட்டு சாமி என்ன கைவிடல பகவானே. ஒருவேளை எதிர்காலத்துல இப்படிதான் நடக்குமோ? போற போக பார்த்தா அப்படிதான் நடக்க மாட்டேங்குது சகோ. நீங்களே இப்ப பாத்தீங்களா, வானவீர் காதன்னு ஒண்ணு புதுசா உருவாகிட்டு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ. பேட்டிங் டீம் லீ லைட் காட்டியா? என்னடா என்னென்னமோ போட்டு வச்சுக்கிறீங்க? ஐயோ கேட்சா? அடே இதுதான் நிஜமான மோய போல. கரெக்டா கேட்சுக்கு வர பால் கரெக்டா லைட் அப்படி விட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இது பேட்டிங் டீம் பண்ண வேலைதான் நினைக்கிறேன். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கடல் தண்ணி ஏனே உப்பா இருக்குது? கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்குன்னா, அதுல இனிப்பு இருந்துச்சுன்னா அதுல ஈ மொக்க ஆரம்பிச்சிடும். கடல் தண்ணி பொதுவா உப்பத்தா இருக்கும்.
கம்மா தண்ணி கப்பாத்தான் இருக்கும். யாரு இல்ல நீங்க கடல் தண்ணி இனிப்பா இருந்தா ஈமுக்க ஆரம்பிச்சிருமா, அதனாலதான் உப்பா இருக்குதான். ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னது சிரிப்பா இருந்தாலும் செகண்ட் சொன்னது உண்மைதானே, கம்மா தண்ணி கப்பா தானே இருக்குது இப்பெல்லாம். அவ்வளவுதான் சகோ, எல்லா வீடியோக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அடிச்சு தெரிவிக்க விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே சரி சகோ, இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாமா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே பாய்.